Hi the honey buns, this is your Koya Lima Fix. நான் ஆரம்போட மை ட்ரூ லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா, பார்ட் 3. ஸோ வந்துட்டு நான் போன பாட்டில் எதோட முடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னா, போன பாட்டில் ஆரம் ஒயன் கையை பிடிச்சி இழுத்து தடுத்துருந்துருப்பான், அவனை இக்னோர் பண்ணிட்டு போக விடாத அளவுக்கு. ஸோ இப்போ நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். போன பாட்டு பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். ஸோ வந்துட்டு வாங்கடா இப்போ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் பாட்டை ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாட்டில் ஆரமோட வீட்டில் ஆரம் அவனோட அந்த குட்டி பொண்ணு, ஸோ அவனோட பொண்ணு இல்லை, ஸோ அப்படி நம்ம இப்போ வச்சுக்கலாம். ஸோ கண்டினியூ பண்ணிக்கலாம். அந்த பொண்ணு, அந்த குட்டி பொண்ணை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரான். ஸோ வந்துட்டு வரும்போதே வாசலில் 2 பேரும் டேடி அப்பா பொண்ணு, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டும் சின்ன ஒரு அலப்பறையோட உள்ளார்க்க வராங்க. அந்த குட்டி பொண்ணோட ஸ்மைல் ரொம்ப பெருசாக இருக்கும், ஆரம்போட ஸ்மைல் அதுவும் பெருசாக இருக்கும். அப்படியே தான் அவனோட வீட்டுக்குள்ளே, ஸோ ஆரம்போட வீட்டுக்குள்ளே ஆரம் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு வரான். ஸோ அப்படி தூக்கிக்கிட்டு வரும்போது அவங்க 2 பேரோட அந்த ஸ்மைலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபேட் அவுட் ஆகுது. அந்த அவனோட வீட்டு வாசலில் அந்த உள்ளாரக்க அவனோட காலை வைக்கும்போதே அவனோட மட்டும் இல்லை, அந்த குட்டி பொண்ணோட ரெண்டு பேரோட அந்த க்யூட்டான ஆரம்போட அந்த டிம்பிள் ஸ்மைலும் அந்த குட்டி பொண்ணோட அழகான க்யூட்டான ஒன்றுமே அறியாத கள்ளங்கபடம் இல்லாத அந்த குட்டி பொண்ணோட அவளோட அந்த சிரிப்புமே ஃபேட் அவுட் ஆகுது. அந்த 2 பேருமே உள்ளே வராங்க. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டோட அந்த ஃபேஸ் இருக்கு. ஸோ வந்துட்டு 2 பேருமே உள்ளே வராங்க. வந்து நடு ஹாலில் நிற்கிறாங்க. எய்தாமில் நிற்கிற அந்த பர்சன் அது ஒருத்தர் இல்லை, 2 பேர் உட்காந்துருக்குறாங்க. அவங்க 2 பேருமே அவ்வளோ ஆட்டிடியூடாக உட்காந்துருக்குறாங்க. கண்ணில் அவ்வளோ கோபத்தோட நெருப்பை கக்கிக்கிட்டு அப்படி உட்காந்துருக்குறாங்க. எப்படி ஒரு நெருப்பு கக்குற ட்ராகனோட ஃபேஸ் எவ்வளோ ஒரு கோபமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அந்த 2 பேரோட ஃபேஸும். ஸோ நாம்ஜூன் நடு ஹாலில் நின்றுக்கிட்டு, நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க, எதுக்காக இங்கே வந்தீங்க, இது என்னோடய வீடு, இங்கேருந்து வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அவனும் கோவத்தோடு பேசுகிறான். நாம்ஜூன் கையிலேருந்து இறங்குற அந்த குட்டி பாப்பா நாம்ஜூனோட அந்த அந்த ஹைட்டான காலை அதை வந்துட்டு அப்படியே சுற்றி கவர் பண்ணிக்கிட்டு பயத்தோடு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா. அவனோட காலில் சாஞ்சிக்கிட்ட நாம்ஜூனோட இடுப்புக்கும் குட்டி கோண்டா இருக்கிறா, இடுப்புக்கும் கீழே அவ்வளோ குட்டி கோண்டா இருக்கிறா. அவள் கண்ணில் அவ்வளோ பயம் தெரியுது. அவள் அந்த நாம்ஜூனோட அந்த காலை கிராப் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா பயத்தோட. அந்த 2 பர்சன்ஸ் வேறு யாருமே இல்லை, நாம்ஜூனோட அப்பாவும் அம்மாவும் தான். நாம்ஜூன் அவங்கக்கிட்ட இருந்த விலகி வந்திருந்திருப்பான். பிகாஸ் நாம்ஜூனோட அப்பாவும் அம்மாவும் கேங்ஸ்டர். நாம்ஜூனோட அப்பா கேங்ஸ்டர், நாம்ஜூனோட அம்மா லேடி கேங்ஸ்டர். ஸோ வந்துட்டு அந்த அவங்களோட அந்த கெட்ட உலகத்தையே அவங்க தான் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேரும் தான் அங்கே உட்காந்துருக்குறாங்க. நாம்ஜூனுக்கு இந்த மாதிரி தன்னோட அப்பா அம்மா பண்ணுறது பிடிக்கவே இல்லை கொஞ்சம் கூட. நாம்ஜூனோட சைல்டு வயசுலலாம் கூட நாம்ஜூன் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பான். அவங்க அம்மாவும் சரி அவங்க அப்பாவும் சரி அவனை கண்டுக்கிறவே மாட்டாங்க. சின்ன வயசில் அக்கறை இருக்கும், பட் மெய்டுக்கிட்ட சொல்லி செய்ய சொல்கிற அக்கறையாக மட்டும்தான் இருக்கும். தான் புள்ள தான் பக்கத்தில் இருந்து அவனுக்கு தேவையானது செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த லேடி கேங்ஸ்டார்கிட்ட இருக்கவே இருக்காது. அதாவது நாம்ஜூனோட அம்மாவுக்கு இருக்கவே இருக்காது. நாம்ஜூனோட அப்பா மோஸ்ட் ஆஃப் டைம் நாம்ஜூனை கண்டுக்கவே மாட்டான். ஸோ 2 பேருமே அவங்களோட அந்த தப்பான வேர்ல்டில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க. நாம்ஜூனோட சின்ன வயசு ஃபுல்லாகவுமே மெய்டு அவங்க மட்டும்தான் அவன் கூட இருந்திருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மா இப்படி செய்ய சொன்னாங்க,
ஸோ அவங்களுமா உங்கள் அம்மா இந்த மாதிரி உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்களைய வச்சுக்க சொன்னாங்க, ஸோ இப்படி செய்ய சொன்னாங்க இப்படி அப்படின்ட்டு அவனை சின்ன வயசுலேயே சார் சார்னு சொல்லி ஒரு 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 பாண்டிங்கே இல்லாத மாதிரி, அவன் யாரோ அப்படின்றது மாதிரி அவனுக்கு சின்ன வயசில் கிடைக்க வேண்டிய பாசம் எல்லாமே அவனுக்கு கிடைக்காமலே போயிருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அதுதான் ஃபஸ்ட்டு ரீசனே. அந்த குழந்தைய அவன் எடுத்து வளர்க்குறதுக்கு காரணமும் அந்த ரீசன் தான். ஸோ வந்துட்டு இப்போது அந்த 2 கேங்ஸ்டரும் நான் அப்பா அம்மான்னு சொல்ல விரும்பவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல இருந்து அவங்க தவறிட்டாங்க அவங்களோட அந்த செயலை செய்கிறதுக்கு. ஸோ நான் கேங்ஸ்டர்னே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ நாம்ஜூனோட அப்பா கேட்குறாங்க, அவங்களோட கண்ணில் அவ்வளோ கோவத்தோட, யாருடா இந்த பொண்ணு? என்ன உன் பொண்ணா? இல்லை கள்ளக்காதல் பண்ணி பெற்றுக்கிட்ட பொண்ணா? சொல்லு. இல்லை வேறு எப்படி இந்த பொண்ணு வந்துச்சு? இந்த குடும்பத்தில் பிறந்துட்டு இந்த மாதிரி வேலையை, இந்த மாதிரி ஒருத்தனை, இந்த மாதிரி ஒரு பொண்ணை கையில் வச்சுக்கிட்டு நிற்கிற. சி, எனக்கு அவனை நினைக்கும் போதே அசிங்கமாக இருக்குது நம்ஜூன். போதும் நிறுத்துங்கப்பா. இதை பாருங்க, இது என் குழந்தை தான் அப்படின்ட்டு நாம்ஜூன் தயங்கி சொல்கிறான். ஏன்னா அந்த குழந்த குட்டி பிள்ளையாக இருக்கும் போது தான், சின்ன பிள்ளையா, ஸோ வந்துட்டு அதுக்கு எதுவும் விவரம் தெரியாத வயசில் தான் அவன் அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருந்திருப்பான். அந்த பொண்ணுக்கு அந்த சின்ன காயம் அந்த பொண்ணு கொஞ்ச நாள் அவங்க அம்மாவை நினச்சி அழுதுகிட்டே இருக்கும், எங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்கன்ட்டு. நாம்ஜூன் சின்ன வயசில் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி பாசத்தை காட்டி வச்சுக்கிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் போக போக நாம்ஜூன் இவகிட்ட இருந்து மறைக்க வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக அந்த பொண்ணுக்கு சொல்லி வச்சுருப்பான். ஸோ சாரிடா, ஸோ கொஞ்சமாக சொல்லிடலாம் அப்புறமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அந்த விஷயத்த சொல்லாமல் விட்டுருந்துருப்பான். ஸோ இப்போது அந்த குழந்த தன்னை தான் அப்பாவாக நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சி தான் தன்னை டேடின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு தான் நாம்ஜூனோட அப்பா கேட்கும் போது, இது ஏன் பொண்ணு தான் அப்படின்ட்டு நாம்ஜூன் கத்தி சொல்லியிருந்திருப்பான். நாம்ஜூன் அந்த பொண்ணு மனசில் எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு தான் இது ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ நாம்ஜூன் இந்த மாதிரி சொல்லவும் நாம்ஜூனோட அம்மா எழுந்திரிச்சு வந்து நாம்ஜூன் அறைய வராங்க. நாம்ஜூன் அவங்களோட கையை பிடிச்சிட்டு அவ்வளோ கோவத்தோட, என்ன அறையிறதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன உரிமை இருக்குது? சின்ன வயசுலேருந்து என்னை மெய்டுகிட்ட வளர விட்ட பொம்பளை தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கையை, அதாவது அந்த லேடிஸ் கேங்ஸ்டரோட கையை அப்படியே தட்டி விட்றான். ஸோ வந்துட்டு அந்த 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 லேடியும், ஸோ என்னையவ தட்டி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசமே இல்லாமல் கிட்ட வச்சு வளர்த்துருந்தா தானே பிள்ளையோட பாசம் எப்படின்னு தெரியும். அவள் மறுபடியும் அடிக்க வரா. நாம்ஜூன் எதுவுமே பேசாமல் அங்கேருந்து நவுந்து போயிடுறான். அவள் வந்த வேகத்தில் அங்கிட்டு போய் விழுந்துடுறான். நாம்ஜூன் அதை நினச்சி கொஞ்சம் கூட கவலையே படலை. ஏன்னா அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த லைஃபு கொஞ்சம் கூட அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவன் அந்த அவங்க 2 பேரும் இருக்கிற அந்த வீட்டை விட்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரோட வாழ்க்கையை விட்டுமே வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அவங்க 2 பேருக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் தனியாக வந்துக்கிட்டு இருப்பான். ஸோ வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பான். அப்போ தான் இந்த ஆக்சிடெண்ட், அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறது, ஸோ இதெல்லாம் நடந்துருந்துருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் பேக் போய், ஸோ வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எபிசோடில் சொல்லியிருந்திருப்பேன், செகண்ட் எபிசோட்லேயே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு ஆக்சிடெண்ட் நடக்கும்போது நாம்ஜூன் அவனோட ஃப்ரெண்டோட காஃபி ஷாப்லேருந்து வெளியில் வந்திருந்திருப்பான் அப்படின்ட்டு. ஸோ
அந்த காஃபி ஷாப் ஓனர் ரொம்ப நாளாக அந்த காஃபி ஷாப்பை ஸோ வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டுக்கு கொடுக்காமலேயே, உனக்கு என்ன தகுதி இருக்குது, உனக்கு என்ன, நீ எப்படி இந்த காஃபி ஷாப்பை வச்சுக்கிடுவ, நீ எப்படி மாதம் மாதம் இந்த காஃபி ஷாப்பை வச்சுக்கிட்டு எனக்கு வந்துட்டு பே பண்ணுவ மணியை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேசிக்கிட்டு ஸோ அந்த காஃபி ஷாப்பை வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு கொடுக்காம வச்சுக்கிட்டே இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அவனை 2 தட்டி தட்டி ஸோ வந்துட்டு அதை கொடுக்க வச்சதே நாம்ஜூனோட அப்பா தான். நாம்ஜூனுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஸோ வந்துட்டு இதை ஏன் இப்போது நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்திருக்கணும். ஸோ வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு நான் மறந்துட்டேன். ஸோ சொல்லணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு என்னோடய மைண்டு வேறு எங்கேயோ போயிடுச்சு. ஸோ வந்துட்டு இப்போ பேக் டு த ஸ்டோரி. ஸோ வந்துட்டு அது நாம்ஜூனோட அப்பா கேங்ஸ்டார் அப்படின்னு தெரிஞ்சோடனே அதை கொடுத்துருந்துருப்பான். அது டக்குன்னு கொடுத்தோன்னே நாம்ஜூனுக்குமே அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்திருக்கும். அதுக்கு காரணம் நாம்ஜூனோட அப்பா கேங்ஸ்டார் அப்படின்றனால தான் அந்த காஃபி ஷாப்போட ஓனர் அந்த காஃபி ஷாப்பை அவன் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருந்துருப்பான். இது நாம்ஜூனுக்கு தெரியாது. ஸோ ஓகே, இப்போ பேக் டு தி ஸ்டோரி. ஸோ இதே மாதிரியே தான் அங்கே ஆர்குமெண்ட் நடந்துக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ இப்போது அதை சொல்லி நாம்ஜூன் கிட்ட இப்போது அந்த காஃபி ஷாப்லேருந்து உன்னோட ஃப்ரெண்டை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ள சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூனோட அப்பா அவங்கிட்ட இந்த மாதிரி அதை அந்த கேங்ஸ்டார் நாம்ஜூன் கிட்ட சொல்கிறான். நாம்ஜூனுக்கு இப்போ தான் அந்த காஃபி ஷாப் ஓனர் எதுக்காக இத்தனை நாள் கேட்டு இல்லாமல் இப்போது அந்த காஃபி ஷாப்பை நம்மளோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருக்குறான் அப்படின்ட்டு ஒரு டவுட்டாகவே இருந்திருப்பான். ஸோ ஏதோ இருக்கட்டும் அப்படின்ட்டு அதை அசால்ட்டாகவும் விட்டுருந்துருப்பான். இப்போ அதை சொல்லி அவனை பிளாக்மெயில் பண்ணுறான். நாம்ஜூனை பிளாக்மெயில் பண்ணுறான் அந்த கேங்ஸ்டர். ஸோ வந்துட்டு ஏன் அப்படின்னா, அந்த பொண்ணை விட்டுட்டு நீ தனியாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தான். ஸோ வந்துட்டு நாம்ஜூன் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. நீங்கள் 2 பேரும் வெளியில் போங்க, இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அந்த இடத்துல அவங்கள கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாத குறையா அவ்வளோ கோவத்தோடு சொல்லிக்கிட்டு நிற்கிறான். அந்த பொண்ணு காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு பயத்தோடு நிற்கிது. ஸோ வந்துட்டு இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகியிருந்திருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நாம்ஜூனோட காலேஜில் நாம்ஜூன் அங்கே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ நாம்ஜூன் இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். பக்கத்தில் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான், ஸோ எங்கடா இந்த மாதிரி யூஜூன் வரவே இல்லையே, ஏன் இன்னைக்கு காலேஜ் எதுவும் கட்டடிச்சிட்டு எதுவும் வெளியில் போகிறேன் அப்படின்னு எதுவும் சொன்னானா? அப்படியா இருந்தாலும் அவனுக்கு லவ்வர் எதுவும் இல்லை, நம்ம கூட தானடா போவான் அப்படின்னு சொல்லிட்டு யூஜூனை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கான் நாம்ஜூன். ஸோ இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்காரன் சொல்கிறான். ஸோ அதாவது வந்துட்டு நாம்ஜூனோட இன்னொரு ஃப்ரெண்டு ஜியான். ஸோ அவன் சொல்கிறான், டேய் என்ன நாம்ஜூன் உனக்கு தெரியாதா? நாம்ஜூன் அது அந்த காஃபி ஷாப்பில் நாம் அப்படின்னு சொல்லி அவன் இழுக்கும் போதே நாம்ஜூனுக்கு இங்கே ஃபுல் டீட்டெயில்ஸும் புரிஞ்சிடுது. ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் நாம்ஜூனோட அப்பா, அதாவது அந்த கேங்ஸ்டர், இந்த மாதிரி அவனை வெளியில் கழுத்தை பிடிச்சி தள்ளிடுவேன், அவன் வேலைக்கு ஆப்பு வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பான். இன்றைக்கி என்ன நடந்திருக்கோ அப்படின்றத நாம்ஜூனால் ஓரளவுக்கு அதை கெஸ் பண்ண முடியுது. அப்படி தான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஜியான்கிட்ட சொல்கிறான், டேய் நான் லன்ச் டைமில் இங்கேருந்து கிளம்பிடுவேன், நான் அவனை பார்க்கணுண்டா, அவன் இப்போ எந்த நிலைமையில் இருக்கான்னு தெரியல, அநேகமாக வீட்டில் தான் இருப்பான், ஏன்னா அவனோட ஃபீலிங்ஸை தனக்குள்ளேயே வச்சுக்கிடுவானே தவிர வெளிப்படையே யார்கிட்டையும் சொல்லவே மாட்டான். இந்த காஃபி ஷாப்பை அவன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற அந்த விஷயத்தையே நம்மக்கிட்ட எவ்வளோ நாள் கழித்து சொன்னான், அதுவும் நம்ம அவ்வளோ நாள் போராடி சொல்ல வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி மதியானம் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு இப்படியே தான் டைமும் ஸ்கிப் ஆகுது, அந்த மதியான நேரமும் வருது. ஸோ வந்துட்டு இப்போது அங்கே நாம்ஜூன் வெளியில் போய்கிட்டு இருக்கிறான். ஸோ அந்த காலேஜை விட்டு வெளியில் போய்கிட்டு இருக்கிறான். ஸோ எய்த்தாப்லேயே அவன் போகிற பேக்வேர்டை பார்த்த ஒயன் அவன்கிட்ட வேகமாக ஓடி வரான். ஸோ ஓடி வந்து அவனை பேக் ஹக் பண்ணுறா. ஸோ பேக் ஹக் பண்ணவும் நாம்ஜூன் திடீர்னு திரும்பி பார்த்தா அது ஒயன். ஸோ வந்துட்டு, டேய் எங்கடா போகிற, அதுவும் மதியானமே கிளம்பிடுற, என்ன ஆச்சு? மதியானமே கிளம்புற அப்படின்னா நீ கிளாஸை
எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டான ஒர்க் இல்லாமல் கட் பண்ண மாட்டியே, இன்னைக்கு என்னாச்சு, என்ன இம்பார்ட்டண்ட், எதுக்காக இப்போ வெளியில் போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கேட்குறாங்க. ஹக் பண்ண அந்த இதுலேயே கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு இப்படியே தான் எல்லா விஷயத்தையுமே ஒயன்கிட்ட நாம்ஜூன் ஃபுல்லாக என்ன நடந்துக்குமோ அது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஸோ வந்துட்டு இவங்க 2 பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்றத இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இதாக பார்த்துடலாம். ஓகே, நம்ம இப்போது ஃப்ளாஷ்பேக்குள்ளே போயிடலாம். வாங்கடா. ஸோ அன்றைக்கி நாம்ஜூன் இதே மாதிரி தான் கையை பிடிச்சி இழுத்துருந்துருப்பான் இல்லையா. ஸோ வந்துட்டு அப்பயுமே கூட ஒயன் கையை பிடிச்சி இழுக்கப்போ கூட இப்போ நீ என்ன பண்ணுற, இதுவும் நான் லஸ்ட்டுன்னு சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்துருப்பா. சாரிடா, பேக் டு தி ஸ்டோரி. இப்போ நீ பண்ணுறது என்ன, லஸ்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன அந்த கோவத்தோடையே கேட்டிருந்துருப்பான். ஆனால் அவன் உன்னை நில்லுன்னு கையை பிடிக்க தானே செஞ்சேன், இதை போய் லஸ்ட்டுன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு சின்ன டென்ஷனோடு சொல்கிறான், ஒரு சின்ன கோவத்தோடு சொல்கிறான். ஏன்னா அவன் கையை மட்டும் தான் பிடிச்சிருப்பான், அதுவே வந்து லஸ்ட்டுன்னு சொல்லி அவள் சொல்கிறான். இப்போ வந்துட்டு இப்போ ஒயன் சொல்கிறான், உனக்கு ஜஸ்ட்டு கையை பிடிச்சதுக்கே நான் லஸ்ட்டுன்னு சொன்னதுக்கு இவ்வளோ கோவம் வருதே, இவ்வளோ கோவப்படுறியே, மூஞ்சி காட்டுறியே, என்னோட உண்மையான காதலை உன் மேலே காட்டணும்னு ஆசைப்பட்ட உண்மையான என்னோடய காதலை லஸ்ட்டுன்னு சொல்லி கொச்சப்படுத்தினியே, அசிங்கமாக பேசுனியே, அப்போது நான் லஸ்ட்டுக்காக மட்டும்தான் உன்கிட்ட வரேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டியா நீ, போடா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை உதறி விட்டுட்டு மறுபடியும் ஒயன் அந்த கேன்டீன்லேருந்து போக பார்க்குறாங்க. நாம்ஜூன் இந்த தடவை அவனோட 2 கையை நீட்டிக்கிட்டு ஒயனை போகாமல் மறைச்சாப்பில் முன்னாடி வந்து நின்றுடுறான். ஸோ ஒயனுக்கு போக முடியலை. ஒயன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்ட போனாலும் ஒயன் நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ வந்துட்டு முடியவே முடியாது, இனிமேட்டு என்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ணவே பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஸோ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக போகிறதுக்கு போகிறான். ஒரு 2 ஸ்டெப்பை எடுத்து வைக்கிறான். அப்புறம் எதுக்காக தனியாக கிளாஸ் ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் உன்னை லவ் பண்ணுறேன் நாம்ஜூன், லவ் பண்ணுறியே, என்னோட லவ் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, அன்றைக்கி லஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேன், லஸ்ட்டுன்னு சொல்லி என்னோடய காதில் ஃபீல் பண்ண வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்டி அன்றைக்கி அழுதுகிட்டு இருந்த, நம்ஜூன் 10 தடவை கூட சொல்லி அழுத முடிஞ்ச உன் வாயால் இப்போது என் கூட நின்று ஒரு 2 வார்த்தை பேச முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் கேட்கவும் அவளோட போய்கிட்டு இருந்த அந்த ஸ்டெப்ஸு அடுத்த காலை எடுத்து வச்சு போக்குள்ளாட்டியுமே அது ஸ்டாப் ஆகுது. நம்ஜூன் இதை எப்போ பார்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த சின்ன யோசனையோடய நின்றுக்கிட்டு இருக்கிறான். நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூன் மறுபடியும் அந்த கேன்டீனுக்குள்ளே கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறான். அவள் கோவத்தோடு தான் உட்காந்துருக்கிறா. ஸ்டில் நம்ஜூன் எப்படி பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறான். ஒயன் என்ன பேசணும்னு சொல்லிட்டு வந்து உட்கார வச்சுருக்கிற, என்ன உட்கார வச்சு என்ன பண்ண போகிறேன், என்றைக்கா இருந்தாலும் எனக்கு தெரியும் என்னோட லவ் உன்னோட அந்த மரமண்டைக்கு புரியவே புரியாது. நான் அழுதேன்னு சொன்னேன்ல, அப்போ கூட உனக்கு அந்த 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 அழுதேன்னு சொன்னேன்ல, அழுதாலும் சரி நான் என்ன பண்ணாலும் சரி, ஏன் செத்தே போனாலும் உனக்கு என்னோட லவ் புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவள் வாயை மூடக்குள்ளாட்டியும் எழுந்திரிச்சு வந்த ஒயனை ஹக் பண்ண நாம்ஜூன் ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் ப்ரப்போஸ் பண்ணிடுறான். என்ன வார்த்தை சொல்கிறதுன்ட்டு வார்த்தைகள் தடுமாறி போய் நிற்கிற ஒயன் அதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அப்படியே திகச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா. ஒயன் இவன் சொன்னது என்ன, நம்ம காதில் தான் ஏதோ தப்பாக விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனோட ஹக்கை வேகமாக பிரேக் பண்ண ஒயன் என்ன சொன்ன, ஐ லவ் யூவா, இதே தான் நான் அன்னைக்கு சொன்னேன், உனக்கு லஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு, இப்போ நான் என்ன சொல்கிறது, என்னோடய லவ்க்காக அன்றைக்கி நான் அந்த கெஞ்சினேன், என்னோடய டிப்ரெஷனில் தான் அந்த மாதிரி நான் தப்பாக நடந்துக்கிட்டேன் உன்கிட்ட. இத்தனை வருஷம் 2 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஒரே கிளாஸ், ஃபஸ்ட் இயரில் இல்லை 2வது வருஷத்துலேருந்து இப்போ 3வது வருஷம் எண்டாக போகுது. இப்போ வரைக்கும் என்னோட இந்த லவ் உனக்கு
புரியவே புரியலை. இப்போ திடீர்னு வந்துட்டு ஐ லவ் யூன்னு சொன்னால் எப்படின்னு நான் ஏற்றுக்கிறது? எதை வச்சு என் மேலே உனக்கு லவ் வந்துச்சு? நான் 2 வருஷமாக லவ் பண்ணுறேன்னு உன் பின்னாடி பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் என் மேலே ஒரு சின்ன ஃபீலிங்ஸ் கூட வராத உனக்கு இப்போ என்கிட்ட இருந்துட்டு வந்துச்சு உனக்கு. ஜஸ்ட் நீ ஐ லவ் யூன்னு சொல்கிறேன். ஆனால் அதை நான் எந்த அளவுக்கு மனசில் வச்சுருந்து உருகி அன்னைக்கு நான் சொன்னேன்னு தெரியுமா? ஜஸ்ட் என்னோட லவ் உனக்கு லஸ்ட்டாக மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. லவ்வாக தெரியலடா. லவ்வாக தெரியல உனக்கு. எனக்குன்னு யாரும் இல்லை. நான் உன் மேலே நான் கொடுக்க வேண்டிய அவ்வளோ லவ்வை உன் மேலே வச்சேன். அதே லவ், அதே காதல், அந்த பாசம் உன்கிட்ட இருந்தும் எனக்கு வரணுன்ட்டு நான் ஆசைப்பட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய முட்டாள்தனம். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்போ நீ வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்ட மட்டும் இதை நான் ஏற்றுக்கவே நினைக்கிறியா? முடியாது. அவ்வளோ ஈஸியாக நீ சொன்ன அந்த வார்த்தையை என்னால் மறக்க முடியாது நாம்ஜூன், மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டு நிற்கிறா. அவளோட கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வடியுது, ஊற்றுது. அவள் அதை வாய்ப் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறா. அவளை இழுத்து ஹிப்பில் கை போட்டு அவளோட டியர்ஸை நாம்ஜூன் வாய்ப் பண்ணுறான் அவனோட தம் ஃபிங்கரில். ஸோ அவளோட அதாவது நாம்ஜூனோட அந்த வெஸ்ட்டை சுற்றி ரப் பண்ணியிருக்கிற அந்த ஹேண்டை எடுத்து விட்டு பூ பார்க்குறா. ஸோ நாம்ஜூன் அவளோட கையை பிடிக்கிறான். கையை பிடிச்சி வேகமாக அந்த காலேஜிலேருந்தே வெளியில் இழுத்துக்கிட்டு போகிறான். ஸோ இழுத்துக்கிட்டு போகிறான். எடுத்துகிட்டு போய் ஒரு பஸ்ஸில் ஏற்றி அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அவன் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவள் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் லஸ்ட்டுன்னு அவன் சொன்னதை அவள் திருப்பி சொல்லி காட்டினதை அவன் காதில் அப்படியே ஒலிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதை ஒலிச்சுக்கிட்டே இருக்கு, அவனுக்கு அதை கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனுக்கு நான் சொன்னது தான் பெரிய தப்பு, இன்றைக்கி அதை நான் நடத்தியே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அவளை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் ஸோ அவள் கூட லவ் மேக்கப் பண்ணுறான். இப்போயாவது அவள் நம்புவாளா அப்படின்ட்டு. ஸோ நாம்ஜூன் அவள் கூட ஹாப்பியாக மூவ் பண்ணுறான், ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறான். அவள் ஒய்யன் அவ்வளோ அழகாக ஃபீல் பண்ணுறா. இந்த லவ்வுக்காக அவள் ஏங்கியிருப்பா. இந்த லவ்வுக்காக மட்டும் இல்லை, லைஃப் லாங் அவன் கூட வாழணும் அப்படின்ட்டு அவள் ஏங்கியிருப்பா. ஸோ அவ்வளோ அழகாக 2 பேரும் மூவ் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த லவ் மட்டும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதில் லஸ்ட்டு இல்லை, 2 பேருக்குமே லஸ்ட்டு இல்லை. அவள் துரத்தி அலைஞ்சப்போ கூட ஃபீல் பண்ணாத நாம்ஜூன் இப்போது அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி அவனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதை கொடுத்துக்கிட்டே அவளுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே, இப்போ புரியுதாடி என்னோட ஒயன் நீ தான், நான் லவ் பண்ணுற பொண்ணு நீ தான், நீ என்னோட ஒயன், நான் உன்னை லவ் பண்ணுறேன். இத்தனை நாளும் என்னன்னு தெரியலை, உன் மேலே லவ் வரல எனக்கு. நீ பின்னாடி அலைஞ்சப்பெல்லாம் லவ் வரல. ஆனால் என்னை இக்னோர் பண்ணிட்டு போன ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நீ தான் என் முன்னாடி வந்து நின்ற. நீ தான் என்னோட அந்த ஹோல் டேவாகவே இருந்த என்னோட நினைவுகளில். இப்போயாவது நான் லஸ்ட்டுன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு இப்போயாவது ப்ளீஸ் அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லாமல் இப்போயாவது ப்ளீஸ். நான் புரிஞ்சுக்காம உன் லவ் எந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்குன்றத புரிஞ்சுக்காம நான் அன்னைக்கு அப்படி ஒரு தப்பான வார்த்தையை விட்டுட்டேன். ஐம் சாரி, நான் ஒத்துக்கிறேன். இப்போயாவது என்னோட லவ் உன்னால் ஃபீல் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் தர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவள் இழுத்து நாம்ஜூனை கிஸ் பண்ணுறா, லிப்லாக் பண்ணுறா, ஃபீல் பண்ணுறா.
அவ்வளோ லவ்வோடு பண்ணுறா. இப்படியே தான் அவங்க ஒன்றாகி இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு இதே மாதிரியே தான் அவங்களுக்குள்ள அந்த லவ் கண்டினியூ ஆகிக்கிட்டு இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு ஓகேடா, நான் இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.